ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே ஒரு தகப்பன் ஆண்டவரே சப்பா ஒரு பிள்ளையை சுமந்து சென்று வருவது போல ஆண்டவரே சப்பா எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் ஆண்டவரே சோத்திரம் ராஜாவே எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி 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 ராஜாவே. ஆண்டவரே நல்லவரே சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே நன்றி 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 ராஜாவே. நீர் பெரியவர், நீர் வல்லவர் ராஜாவே. ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே துதிக்கு ஆண்டவர் சபா பாத்திரரே, துதிக்கிறவருக்கு உண்மையாய் இருப்பவரே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. ஆண்டவரே நீரே சிறந்தவர், நீரே உயர்ந்தவர் ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே நாங்கள் அழுத காலங்களை ஆண்டவரே கணக்கில் வைத்து அதுக்கு தக்கதான ஆண்டவரே பலனை கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே இந்த கொரோனா காலத்தில் கூட ஆண்டவரே சப்பா எங்களுக்கு ஆண்டவரே உணவுக்கு பஞ்சம் இல்லை ராஜாவே. ஆண்டவரே சப்பா சோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே சப்பா எல்லா காலத்திலும் ஆண்டவரே சப்பா எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறவரே. எந்த சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட நேரம் வேணாலும் எங்களுக்கு வரலாம் ராஜாவே. ஆனால் ஆண்டவரே சப்பா நீர் ஒருவர் நடத்துகிற அந்த நடத்துதல் ஆண்டவரே சப்பா எங்களுக்கு ஆண்டவரே சப்பா நல்ல வழியில் ஆண்டவரே சப்பா நடத்துகிற தேவனாக இருக்குது ஆண்டவரே சப்பா சோத்திரம் ராஜாவே. நீர் அப்படிப்பட்டவராக இருக்கிறவரே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. மேலானவரே ஆண்டவரே சப்பா உயர்ந்தவரே, சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தகப்பன் அவர். சோத்திரம் 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 சோத்திரம். எசேக்கியா ராஜாக்கு நோய் வரப்போ கூட சொல்றாரு சோத்திரம் சோத்திரம். ஏசாயா மூலியமா சொல்லப்படுது சோத்திரம் 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 சோத்திரம். நீ கொஞ்ச நாளும் தான் உயிரோடு இருப்பேன்ட்டு. ஆனா உடனே தேவன் அவருக்கு 5 வருஷத்தை கூட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எவர் ஒரு நல்ல தேவன், எவர் ஒரு அன்பான தேவனா இருக்கிறார் அவர். சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே நாங்கள் மரண பள்ளத்தாக்குல தான் நடக்கிறோம் ராஜாவே. ஆனால் ஆண்டவரே சப்பா உம்முடைய கோலம் உம்முடைய தடியை எங்களை தேட்டுகிறதா இருக்குது ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, எனக்கு நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, எனக்கு நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. எந்த நேரத்திலும் ஒரு தகப்பன் ஒரு தாய் இருக்கலாம், ஒரு நண்பன் இருக்கலாம். எல்லா நேரத்திலும் நல்லவனா இருக்க முடியாது. நம்மள இப்படி பேசிட்டு எனக்கு நல்ல நண்பன் சொல்லுவான், ஆனால் பின்னாடி புறம் கூறுகிறவனா இருக்கிறான். சோத்திரம். ஆனால் என் தேவன் எல்லா நேரத்திலும் நல்லவனா இருக்கிறார், நல்ல ஒரு தேவனா இருக்கிறார், நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறார் அவர். சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு குரு நன்மையானதை சொல்லலாம், ஆனால் நன்மையானதை தர முடியாது. என் தேவன் நன்மையும் சொல்லுவார், நன்மையானதை தருகிற தேவனாகவும் இருக்கிறார். சோத்திரம் 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 சோத்திரம். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதை அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, எனக்கு நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான்.
தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, எனக்கு நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, ஆடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தி. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே எனக்கு நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். ஆண்டவரே சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். உம் கிருபை நல்லது ஆண்டவரே சப்பா. சோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே கிருபை உள்ளவரே சோத்திரம் 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 சோத்திரம். உலகத்தார் கிருபையை கொண்டு கிண்டலி கேலிலாம் செய்கிறாங்க. ஆனால் கிருபை எப்படிப்பட்டது என்று நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த கிருபையால் நம்ம எவ்வளோ பெற்றுக்கொண்டோம். சோத்திரம் சோத்திரம். அந்த கிருபையால் உயிரோடு இருக்கிறோம் நீர்மூலமாகாமல். சோத்திரம் சோத்திரம். அந்த கிருபையால் நம்ம நடக்கிறோம், கிருபையால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், கிருபையால் உயர்ந்த ஸ்தலங்களில் நிற்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். சங்கீதத்தில் கூட சொல்லப்படுது, என் கால் சறுக்கும் போது உங்களுடைய கிருபை தாங்குது என்று. சோத்திரம் சோத்திரம். நம்ம கீழே விழுற நேரத்தில் கூட அவருடைய கிருபை தாங்குறதா இருக்குது. சோத்திரம் 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 ராஜா. அவர் கிருபை எவ்வளோ நல்லதா இருக்கிறது. சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே நன்றி 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 ராஜாவே. ஆண்டவரே சப்பா சோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொண்டு ஆண்டவரே சப்பா எவ்வளோ நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் ராஜாவே. சோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம இஷ்டப்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய நடுத்ததில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் உம்முடைய நடுத்தல் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே நீர் நடத்துங்க, நீர் எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. நீர் எங்களை நடத்துங்க ராஜாவே. ஆண்டவரே என் போக்கின் படியில் ராஜாவே உம்முடைய நடத்தின்படி. ஆண்டவரே சப்பா சோத்திரம். அதே சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்கும் வழியில் நான் நடந்திருந்தா அதிலிருந்து எடுத்தேன், நீ நித்தியமான வழியில் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லப்படுது. ஆமேன் ஆமேன் ராஜாவே. ஆமா ராஜாவே. ஆண்டவரே வேதனை உண்டாக்கிற மகனா நான் இருக்கக்கூடாது ராஜாவே. ஆண்டவரே சோத்திர ராஜா. உம்முடைய வழியில் நான் நடிக்கிற மகனா, உமக்கு நித்தியமான வழியில் நடிக்கிற ஒரு மகளா நான் இருக்கணும் ராஜாவே. ஆண்டவரே சோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. நம்ம காலையில் வேதம் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறப்ப கூட நம்ம பார்த்தோம், நயம் காட்டி அழைக்கிறவராக தேவன் இருக்கிறாருன்ட்டு. ஆமாம், கானானை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று வனாந்தரத்தில் நயம் காட்டி ஆசை காட்டி அழைத்து கொண்டு போகிறார் தேவனாக இருக்கிறார். நம்மளும் அப்படி தான் நடத்துகிறார். சோத்திரம் 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 சோத்திரம். நம்மளுக்கும் ஆசை காட்டி உங்களை நித்தியமாய் இருக்கிற ஒரு இடத்துக்கு, பரலோகம் என்கிற ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்ட்டு நம்மளை ஆசை காட்டி உண்மையாக அவர் அழைத்து கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் ராஜா. இந்த ஆராதனை பகுதியில்
ஆவியானவர் எங்களோடு ஆண்டவர் சப்பா உலாவி எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ராஜாவே. ஆண்டவர் சப்பா சோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் இஷ்டப்படி இல்லை ராஜாவே, எது செய்யறதா இருந்தாலும் ஆண்டவர் சப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஓகே, சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னாலே வேதத்தில் நம்மளுக்கு எந்த வசனம் டக்குன்னு ஞாபகம் வரும்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இப்போவே எல்லா பிளேஸும் ரெடியாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளை தான் ஆண்டவர் சரியா தப்பா தராசில் வந்து நிறுத்தலாம் பார்த்துட்டு இருப்பார். ஆனால் சின்ன பிள்ளைங்களோட மனசு அதை வந்து ரொம்ப தூய்மையான உள்ளமாக இருக்கிறதுனால, பரிசுத்தமான உள்ள, அதை மாதிரி நம்ம அவங்களுக்கு வார்த்தையை சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்ணிப்பாங்க, பிடிச்சிக்கிட்டு வாங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை அவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். நம்ம ரொம்ப யோசிப்போம், மூளையை அறிவு வச்சு நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு அதுவா இதுவா சரியா தப்பா அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். ஆனால் சின்ன பிள்ளைங்க வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஹல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைங்கள என்றைக்குமே சின்ன பிள்ளை தானே, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்கள வச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு அசட்டையாக நினைக்கவே கூடாது. இப்போ சபைக்குள்ளே வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களாம், நான் இந்த வருஷத்தில் வந்து 1.5 ஆத்துமா ஆதாயம் பண்ணியிருக்கேன். எத்தனை ஆத்துமா? 1.5 ஆத்துமா ஆதாயம். என்ன 1.5 ஆத்துமா? ஒரு பெரிய ஆளும் அவங்களோட பிள்ளையும் ஆதாயம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சரியாக சொன்னீங்க. அந்த 1 ஆத்துமாங்கிறது அந்த சின்ன பொண்ணு, அந்த 1/2 ஆத்துமாங்கிறது அவங்க வீட்டிலேருந்து வந்த ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா பெரியவங்களோட வாழ்க்கை பாதி முடிஞ்சு போச்சு. இந்த சின்ன பிள்ளை ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க மூலமாக அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் நிறைய சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுலேயே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவங்க உறுதியாக இருக்கிறதுனால அவங்களுடைய அப்பா அம்மா நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி நம்மளும் அப்படி தானே, நம்ம சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டதுனால இன்றைக்கி நம்மளோட குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ சின்ன பிள்ளைங்களை நம்ம அசட்டியாக நினைக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது அவங்க தேவனால் நம்மளுக்கு கிடைச்ச பரிசு. ஆமென். முதல்ல இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் யார்? காயின் இல்லையா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஏவாள் சொல்கிறாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின்னு பேர் வைக்கிறாங்க. யார்கிட்டருந்து பெற்றுக்கொண்டாங்க? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்படி ஏன் பலத்தினால கிடைக்கல, யாரோட பலம்? கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதே போல் ஏசா யாக்கோபோட சரித்திரம் நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய 4 மனைவிகள் அப்புறமா பிள்ளைங்க எல்லாரோட சேர்ந்து வரும்பொழுது ஏசா எதிர்கொண்டு போகிறார் இல்லையா? போகும்போது ஏசா கேட்குறாரு, உன்னோட கூட வருகிற இந்த பெரிய கூட்டம் இது யார்? உன் கூட இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரையே, மனைவிகள் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு யாருன்னு கேட்கும்போது யாக்கோபு சொல்கிறாரு, தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்கிறார், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். ஸோ சின்ன பிள்ளைங்க எல்லாம் அவங்க தேவன் நம்ம கையில் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட பரிசு தான் நம்முடைய பிள்ளைகள். அப்புறம் வேதவசனம் சொல்லுறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். முதலாவது அவங்க பரிசு, தேவன் கொடுத்த பரிசு. 2வது அவங்க கர்த்தரால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு சொத்து, பெரிய ஒரு லேண்டு. 5 ஏக்கர் நிலத்தை உங்கள் பேரில் எழுதி வச்சா எப்படி இருப்பீங்க? உங்களை கையில் பிடிக்கவே முடியாது. அவ்வளோ அதுவும் சென்னையிலனா சொல்லவே வேண்டாம். ஒரு சின்ன கிரவுண்டு இடம் கிடைச்சாலும் போதும், அவ்வளோ ஒரு மதிப்பு. ஆனால் இந்த பிள்ளைகள் மதிப்பு ரொம்ப ரொம்ப அது வெளியேறப்பெற்றது. அது தேவனால் நமக்கு கிடைச்ச சுதந்திரம். ஆமேன். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். எலிசபெத் மரியாதை வாழ்த்தும் போது என்ன சொல்கிறாங்க? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும். ஆமேன். நம்மளுடைய கர்ப்பத்தின் கனி எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு, முதியோருக்கு கிரீடமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்களாம்? முதியோருக்கு கிரீடமாக இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். தாத்தா பாட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சொத்து, கிரீடம் மாதிரி. அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறவங்க யார் தான் அப்படின்னா
பேர பிள்ளைங்க தான். ஹalleluya. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அவங்கள வந்து சாதாரணமா அசட்டையா சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க எல்லாம் தேவனால கிடைக்கப்பட்ட சுதந்திரம், தேவன் கொடுத்த பரிசு, அவங்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹalleluya. அவங்க நமக்கு முதியோருக்கு மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்திற்கே அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க? கிரீடமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? கிரீடம். நம்ம வீட்டுக்கு அலங்காரம் யார் தான்? நம்முடைய பிள்ளைகள் தான். குட்டி பிள்ளைங்க இருக்கிற வீடு எப்படி ரொம்ப அழகா இருக்கும், அப்படிதானே? அப்படிதானே? இப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீடு வீடு ஃபுல்லாக கிடக்கும், விளையாட்டு சாமான் வீடு ஃபுல்லாக கிடக்கும், செவரெல்லாம் அப்படியே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதான் அந்த வீட்டுக்கு அலங்காரம். ஹalleluya. நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு அவங்க கிரீடமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சின்ன வயசு பிள்ளைங்கள்ட்ட இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? வேதத்தில் இருந்து சின்ன வயசு பிள்ளைங்க கிட்ட இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். மோனி எங்க கவனிக்கிறியா? ஓகே. முதலாவது பார்த்தீங்கன்னா, ப்ரே லைக் சாமுவேல். ப்ரே லைக் சாமுவேல். சாமுவேலை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சின்ன பிள்ளைங்கள சத்தமாக அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை போல ஜெபிக்கணும்? சாமுவேலை போல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சாமுவேல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஆண்டவரிடத்துல இருந்து அன்னாள் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை தான் யாரு? சாமுவேல். பொருத்தனை பண்ணி அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க பொருத்தனை பண்ண மாதிரியே அவங்கள ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. சாமுவேல் வந்து ஏலி, ஆசாரியனாகிய ஏலிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். நம்ம பார்க்குறோம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. நம்ம ஃபோனை எடுத்து யூடியூப்ல ஒரு மெசேஜ் அடிச்சிங்கன்னா என்ன மெசேஜ்னாலும் கேட்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். நமக்குன்னு ஊழியர்கள் இருக்கிறாங்க, நம்மளை வழி நடத்துறதுக்கு நல்ல மூப்பர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாட்களிலே, சாமுவேல் வாழ்ந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சான்? அபூர்வமாக இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? அபூர்வமாக இருந்துச்சான். வேத வசனம் வார்த்தைகள்லாம் அப்போ கிடையாது. யாராவது தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, அவங்கக்கிட்ட இருந்து தான் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு வார்த்தை கிடைக்குங்க. அபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் உண்மையாக ஆண்டவரை தேடின ஒருத்தர் கூட இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த சாமுவேல். பிரத்யட்சமான தரிசனம் எதுவுமே இல்லை. அந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா 3வது வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி பக்கத்திலேயே, அந்த விளக்கு பக்கத்திலேயே தான் சாமுவேல் என்ன பண்ணுறாரு? படுத்துட்டு இருக்கிறாரு. இந்த சாமுவேல் தேவன் கொடுத்த பிள்ளை, பொருத்தனை பண்ணி பிறந்த பிள்ளை. தேவன் அவன் மேலே ஒரு பெரிய சாமுவேல் மேலே அவ்வளோ பெரிய தரிசனத்தை வச்சுருந்தாரு. அதனால் சாமுவேல் என்ன பண்ணுறாரு? சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டதே இல்லை. உடனே தாத்தா கிட்ட ஓடி போய் கேட்குறான், தாத்தா நீங்கள் கூப்பிட்டீங்களா? இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, எத்தனை தடவை? 3 தடவை இப்படி வந்து கேட்ட உடனே அந்த தாத்தா ஏலி சொல்கிறாரு, ஒருவேளை தேவன் உன்னை கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கு இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி 4வது தடவை ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்ட உடனே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற சகல காரியத்தையும் அந்த சின்ன பிள்ளையாகிய சாமுவேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எதனால அப்படின்னா, தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். தேவன் பேசுறதுக்கு அவனுடைய செவியை சாய்த்தான். இன்னைக்கு நம்மளோட சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சின்ன வயசுலயே நானும் உங்களை மாதிரி பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது மாதிரி ஃபார்மாலிட்டிக்கு ஃபேமிலி ப்ரேயரில் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கடமைக்காக பண்ணுற ஜெபம் நம்மளுக்குலாம் தெரியும். பேருக்காக ஒரு ஜெபம் பண்ணோம், அதுவும் கிடையாது. பர்சனலாக நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பர்சனலாக என்ன இருக்கணும்? ஒரு கனெக்ஷன் இருக்கணும். உண்மையாக நீங்கள் ஆண்டவர் அதுக்காக ரொம்ப அப்படி உண்மையாக தெரினா என்ன, தனியாக அப்படி போய் கதவெல்லாம் பூட்டி அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் முழங்கால் போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணாலும், உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா
உங்களுக்கும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பாரு. ஹalleluya. உங்க வாழ்க்கை குறித்ததான திட்டங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. சின்ன வயசுலயே உங்களுக்கு திட்டங்கள் தெரியணும். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன் ஏசப்பா, நான் எப்படி இருக்கணும் எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் நான் என்னுடைய புக் எடுத்து நான் படிக்க போறேன் ஏசப்பா, அந்த நான் என்ன படிக்கிறேனோ அது எனக்கு நல்லா புரியணும், எனக்கு சொல்லித்தாங்க. நான் சாப்பிட போறேன், இந்த உணவை ஆசீர்வதிங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன், நான் எப்படி நடந்துக்கொள்ளணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. சின்ன சின்ன காரியத்தையும் நீங்க கேட்டு கேட்டு ஆண்டவரத்துல ஜெபிச்சு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா பெரிய காரியத்துல மிகப்பெரிய வெற்றி ஆண்டவர் தருவார். ஆமென். ஜெபிக்க நல்லா பழகிக்கோங்க, நல்லா ஜெபிங்க. இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிக்காரன்னு வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அந்த நாட்களில் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா அந்த சாமுவேல் மாறினதுக்கு காரணம் சின்ன பிள்ளையிலே அவருக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு, தேவனுடைய சத்தத்தை கேட்க அவர் பழகி இருந்தார். ஹalleluya. அதே போல தானியேல் அந்நிய தேசத்துல இருந்தாலும் அவர் தினந்தோறும் 3 வேளை என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. ஹalleluya. அதனால அவர் அந்த நாட்கள்ல வாழ்ந்த மனுஷர்கள், அந்த அரண்மனையில் இருந்தவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாரை விட 10 மடங்கு சமர்த்தனா இருந்தார். எல்லா எழுத்திலும் எல்லா அறிவிலும் அவர் 10 டைம்ஸ் பெட்டரா இருந்தாராம். அதே போல நீங்களும் பெஸ்டா இருக்கணும், சாட்சியுள்ளவர்களா இருக்கணும், உலகத்துல பரிசுத்தமானவர்களா வாழணும் அப்படின்னா தினந்தோறும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இதே வார்த்தையை நீங்களும் சொல்லுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏசப்பா சொல்லுங்க ஏசப்பா, நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கிறேன், அதை நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன பண்ணிட்டு செய்யணும், ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, தாவீதை போல ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். வர்ஷிப் லைக் டேவிட். இன்னைக்கு நம்ம சபைகளில் ஆராதனை பண்ணுறோம். இப்போ ஈவினிங்கில் கூட ஆராதித்தோம், காலையிலையும் நான் நோட் பண்ணேன் ஆராதித்தோம். ஆனால் ஆராதனை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் தான் ஆராதிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படி கை கட்டி யாரெல்லாம் வாயை திறந்து பாட்டு பாடுறா, யாரெல்லாம் கை தூக்குறா, அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எபி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது, சரியா? தாவீது பார்த்தீங்கன்னா சின்ன வயதுலேயே அவர் என்ன பண்ணாராம், கிண்ணறத்தை சுரமண்டலத்தை வாசித்து ஆண்டவரை துதிச்சு பாட்டு பாடினாரு. தாவீதுக்கு சரியான பேக்ரவுண்டு இல்லை, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவன் தான். அவங்க சகோதரர்கள்லாம் யுத்தத்தில் நல்ல வல்லவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாவீது ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. காட்டில் ஆடுகள் மேய்க்கும் போது ஆடுகள் ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், இவர் இன்னொரு பக்கம் சுரமண்டலத்தை வச்சு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க. அவர் ஒரு மேய்ப்பன். அவர் எப்படி பார்க்குறாரு, கர்த்தர், நான் எந்த ஆடுகளுக்கெல்லாம் மேய்ப்பனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு யார் மேய்ப்பன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போவார். இது எல்லாம் தாவீது பண்ணுறாரு, அப்படிதானே? ஆடுகளுக்கு தாவீது பண்ணுறாரு. அது பண்ணும்போதே அவருக்கு மனசுக்குள்ளே என்னன்னா, இதே மாதிரி தான் ஆண்டவரும் என்னை வழி நடத்துகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சின்ன வயசுலேயே அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய தரிசனம். எப்படின்னா அவர் ஆராதிச்சுக்கிட்டே இருந்தார், துதிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எல்லா நேரத்துலையும் அவர் துதிச்சுக்கிட்டே இருந்தார். நிறைய சங்கீதங்களை பாடினது யாருன்னா இந்த தாவீது தான். அப்படிப்பட்ட தாவீதை தான் ஆண்டவர் அரசனா மாட்டினார், ராஜாவா மாட்டினார். அந்த தாவீதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சவங்களா மாறணுமா, நீங்க நல்ல பாட்டு பாடி, எல்லாருமே சூப்பரா பாட்டு பாடுறீங்க அப்படிதானே, பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க துதிக்க துதிக்க தான் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க என்ன பண்ண முடியும், உணரவே முடியும். ஹல்லேலூயா. ஜெபிப்பதை காட்டிலும் அவரை பிரைஸ் பண்ணிட்டே இருங்க, அவர் துதிச்சுட்டே இருங்க. ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, நீ ரொம்ப பெரியவங்க, நீ சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி நீங்க துதிச்சுட்டே இருங்க, அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. ஏசப்பா நீங்க எனக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி துதிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்யறத நீங்க உணர்ந்துட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ தாவீதை போல நீங்க துதிக்கிறவங்களா இருக்கணும். நான் சின்ன பிள்ளை தானே, நான் ஏன் துதிக்கணும், எனக்கு துதிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாதுன்னு நீங்க சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. சின்ன வயசுல இருந்தே வார்த்தை பேச பழகுற அந்த ஸ்டேஜ்லயே பிள்ளைங்களை நம்ம ஆராதிக்க பழக்கிடணும். ஹல்லேலூயா. வீட்டிலேருந்து வரும்போதே, சர்ச்சுக்கு வரும்போதே பிள்ளைங்களை சொல்லி கூட்டுவாங்க. சர்ச்சில் என்ன பண்ணணும், நல்லா கைத்தட்டி
பாட்டு பாடணும், ஆராதனை நேரத்தில் நல்ல கையை உயர்த்தி ஆராதனை பண்ணணும், கண்ணை மூடி ஆராதனை பண்ணி ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. ஏசப்பா உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இல்லை, போட்டுக்கிறதுக்கு நல்லா ட்ரெஸ்ஸு இல்லை, நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் இன்னைக்கு நீ நல்ல வீட்டில் இருக்கிற, நல்ல குடும்பத்தில் இருக்கிற, நல்ல அப்பா அம்மா, நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஏசப்பா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீ ஏசப்பாக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம எங்கே வரோம்? ஆலயத்துக்கு வரோன்னு சொல்லி பிள்ளைங்களை சொல்லி கூட்டுவாங்க. பிள்ளைங்க அதை ஆராதனைக்கு பழகுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தினம் சொல்லி 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 வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் என்ன ஆராதிப்பீங்க தானே? ஆராதனை நேரத்தில் நல்லா என்ன பண்ணணும்? நீங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, அது மட்டும் சொன்னால் போதும். சரியா? நன்றி சொல்லி தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். மூணாவது நம்ம என்ன காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, ஒபே காட்ஸ் வேர்ட் லைக் ஜோசியா. யோசியா அப்படின்னு ஒரு ராஜா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல் நம்மளும் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தையை நல்லா மனப்பாடம் பண்ணணும். சண்டே கிளாஸில் வசனங்கள் கொடுக்குறோம் இல்லையா? நல்ல மனப்பாடம் பண்ணணும். எவ்வளோ வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாலிபத்தின் நாட்களில் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து, யாருக்காவது 8 வயசுல உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? 8 வயசு. மோனிக்கு எத்தனை ஏஜ்? ஏஜ் என்ன? 10ஆ? ஆராதனாக்கு 8. ஆராதனா வந்து ஒரு பெரிய தேசத்துக்கு ராணியா மாத்தினா எப்படி இருப்பாங்க பாருங்க. இங்க யோசியா ராஜாவாகிற போது 8 வயசு. எத்தனை வயசு? 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை அரசாள்றதுங்கிறது வந்து சாதாரண காரியமே கிடையாது. ஆனால் இந்த 8 வயசாக இருக்கிற யோசியா 31 வருஷம் என்ன பண்ணாராம்? அரசாண்டார். ஹல்லேலூயா. அவர் வந்து 2வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அப்படியே செம்மையாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த யோசியா ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆலயத்தை புதுப்பிங்க, ஆலயம் அப்படியே பழுதடைஞ்சு போய் இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு வேலை செய்யும்போது அங்கே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் அவங்களுக்கு கிடைக்குது. நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைச்ச உடனே அதை வாசிக்கிறாங்க. அது வாசிச்சு 8ஆம் வசனம் பாருங்க. நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அதை வந்து கொடுக்குறாங்க. அதை வாசிக்கிறாங்க. 11ஆவது வசனம் பாருங்க. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டுனா அவர் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை என்ன பண்றாரு? தாழ்த்துறாரு. ஹல்லேலூயா. வேத வசனத்தை கேட்ட உடனே தான் பெரிய ராஜா, இந்த நாட்டுக்கே ராஜான்னு சொல்லி கொஞ்சம் கூட பெருமைப்படாம என்ன பண்றாரு? தாழ்த்திட்டு 14ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, உள்தாள் என்னும் தீர்க்கதரிசி ஆனவரிடத்தில் போய் அவளோட பேசினார்கள். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு போய் பேசுகிறாங்க. பேசின உடனே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கே, இந்த பாவம் பண்ணால் இந்த தண்டனை அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி பின்னாடி 19ஆம் வசனம் பாருங்கள். சொல்கிறாங்க, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபம் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்படும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவ்வளோ ஒரு சாபம் இருக்குது, அவ்வளோ பெரிய கோபம் இருக்குது. ஆனால் யோசியா ராஜா அந்த வார்த்தையை கேட்டு தன்னை தாழ்த்தின உடனே அந்த சாபம் அவர் நாட்களில் நடக்கலை, பின்னாட்களில் நடந்துச்சு. ஹல்லேலூயா. யோசியா ராஜாவோட நாட்களில் அவர் சமாதானத்தோட என்ன பண்ணாருன்னா, அது இந்த தீர்க்கதரிசனம் அவர் கேட்குறாரு. ஓகே, என் நாட்களில் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் அப்படியே அசால்ட்டாக விடலை. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் அவர் பெரிய ஒரு ரெவல்யூஷன் சர்ச்சில் உண்டு பண்ணுறாரு. போய் எல்லா தோப்பு விக்கிரகங்கள், விக்கிரக ஆராதனை, பாகால தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறாரு, அழிக்கிறாரு.
23ஆம் அதிகாரம் பாருங்க, 2வது வசனம். ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும், எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். எல்லாரும் வாங்க ஆலயத்துக்குன்னு சொல்லி ராஜா எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அந்த தேடி கண்டுபிடிச்ச அந்த உடன்படிக்கை புஸ்தகம் அதை எல்லாத்தையும் எல்லாரும் காது கேட்க வாசிக்கிறாங்க. வாசிச்சதும் 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உடன்படிக்கை பண்றாரு. ராஜா தன்னை ஒப்பு கொடுத்த உடனே எல்லா ஜனங்களும் நாங்களும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், நாங்களும் இந்த வார்த்தையின்படி நடக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. பின்னாட்களில் பஸ்கா பண்டிகை, தேவன் விரும்புகிற காரியத்தை எல்லாத்தையும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் இந்த யோசியா ராஜா நிறைவேற்றுறாரு. 25வது வசனம் பாருங்க. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுமினதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றணும், ஒன்று கூட அதில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்ச அந்த யோசியா ராஜாவை போல அதுக்கு முன்னாடியும் ராஜா இல்லையா, பின்னாடியும் ராஜா இல்லையா. வேதவசனம் சொல்லுது, உன்னுடைய பிள்ளைகள் உட்காரும் போதும் எழும்பும் போதும் படுக்கும் போதும் இந்த நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தில் எழுதிருக்கிற வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து நீ புத்திமானாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக நீ புத்திமானாய் நடந்து கொள்வாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் பாவம் சுற்றி சூழ்ந்து இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்புனாலே ஒரு பயம், மனசில் சின்ன பயம் இருக்க தான் செய்யுது இல்லையா. கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ, என்ன கற்றுக்கொள்கிறாங்க, நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பேசுகிறாங்களோன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம். ஆனால் கவலைப்பட தேவையே இல்லை. நான் உமக்கு விரோதமாய், சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனம். நான் உமக்கு விரோதமாய், மெதுவாக சொல்லுங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இங்கிலீஷில் ஐ ஸ்டோர்ட் அப் யுவர் வேர்ட்ஸ் இன் மை ஹார்ட். என் இருதயத்தில் உங்கள் வார்த்தையில நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போல்லாம் உங்களுக்கு முடியுமோ, இப்போ பாருங்கள் இந்த டைம் எப்போவுமே பிள்ளைங்க நல்லா வசனம் படிப்பாங்க. நான் இந்த டைம் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ பிளான் பண்ணி வசனத்தெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு கொடுத்தோம். ஆனால் பிள்ளைங்க இந்த தடவை சரியாகவே வசனம் படிக்கலை. ஒரு சிலரை தவிர யாருமே வசனம் படிக்கலை. இதுக்கப்புறம் அப்படி இருக்க வேண்டாம். பிள்ளைங்களுக்கு நீங்கள் வசனத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு வசனம், பெரிய பிள்ளைங்கன்னா 2 வசனம், அவ்வளோதான் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சண்டே சொல்லணும்னா சாட்டர்டே சொல்லாதீங்க, சண்டே காலையில் சொல்லி கொடுக்காதீங்க. மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் வீக்கும் அவங்க ஹோம்ஒர்க் எழுதுவாங்கல்ல, ஹோம்ஒர்க் படிப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்க வைங்க. பெற்றோர் கவனிக்கிறீங்களா? இந்த ஒரு தடவை அந்த வசனத்தை அவங்க சிம்பிளாக வாசித்தாலே போதும். அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க வாசித்தா அவங்க மனசில் அது நல்லா என்ன ஆயிரும், ஸ்டோர் ஆயிரும். நான் நிசிக்கு உட்காந்து படின்னு அப்படி சொல்லி கொடுக்கவே மாட்டேன். அவளை குளிக்க வைக்கும் போது அந்த வசனத்தை சொல்லுவேன், அவளுக்கு ஊட்டி விடும் போது அந்த வசனத்தை சொல்லுவேன், ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வசனத்தை சொல்லுவேன், தூங்க வைக்கும் போது அந்த வசனத்தை சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லிட்டேன்னா இதே மாதிரி வாரம் ஃபுல்லாக பண்ணேன்னா என்ன ஆயிரும், அது நல்லா பதிஞ்சிடும். அவள் திரும்ப சொல்லவே, இப்போ முன்னாடிலாம் நல்லா சொல்லுவா, நான் சொல்ல திரும்ப சொல்லுவா. ஆனால் இப்போ போங்கம்மா நான் வசனம் படிக்க மாட்டேன், நான் சர்ச்சில் போய் தான் சொல்லுவேன் அப்படி சொல்லுவா. சரி நீ சொல்லாட்டாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல அது என்ன ஆகிட்டே இருக்கும், அவள் கேட்கறதுனால அவன் மனசில் பதிஞ்சிடும். கரெக்டாக இங்கே சண்டே வரும்போது அந்த வசனத்தை என்ன பண்ணிடுறான்னா சொல்லிடுறா. சில நேரம் தப்பாக சொன்னாலும் சொல்லிடுறா. அது நான் ஆண்டவருக்காக நன்றி சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ண வைங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வசனம், இல்லை ஒரு வாரத்துக்கு 2 வசனம். இது சண்டே கிளாஸ் போர்ஷன். ஆனால் இதுக்கும் மேலே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணணும், படிக்க வைக்கணும். சின்ன வயசில் அவங்க மனசில் எவ்வளோ வசனங்களை ஸ்டோர் பண்ணுறாங்களோ அது பின்னாட்களில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர் வசனம் படிக்கலைன்னா
சாப்பாடு கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம். ஆனால் சின்ன வயசில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. என் தம்பி 2 பேர் ஜான் ஜெனிலாம் படிச்சிருவாங்க. கடைசி ஒருத்தன் இருக்கான் ஜார்ஜ், வசனமே படிக்க மாட்டான். படிப்புனாலே அவன் அப்படிதான். ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் ஹோம் ஒர்க்குமே அப்படிதான், படிக்கவே மாட்டான். நல்லா அடி வாங்குவான். ஆனால் இன்றைக்கி அவன் சொல்கிறான் சாட்சி, அன்றைக்கி அப்பா அம்மா அப்படி வளர்த்ததுனால இன்றைக்கி வந்து நாங்கள் ஈஸியாக எந்த தப்பும் செய்ய முடியல. இன்றைக்கி துபாயில் அவன் இருக்கிறான். சுற்றி இருக்கிற பசங்க எல்லாம் தேவையில்லாத காரியங்களை பேசுவாங்க, தேவையில்லாத காரியத்தை செய்வாங்க. ஆனால் சின்ன காரியம் கூட எனக்கு செய்யணும்னு தோணக்கூட மாட்டுக்கு. ஏன் அப்படின்னா சின்ன வயசில் அவங்க கற்றுக்கொண்ட வசனம். ஹல்லேலூயா. ஸோ அவங்க தூர தேசத்தில் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்களா, என் பிள்ளை என்ன பண்ணுறான், வேதம் வாசிக்கிறானா, ஜெபிக்கிறானா, இங்கே போகிறானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் எங்கேயோ இருக்கிறான், கண்ணு கெட்டாத இடத்துல இருக்கிறான். ஆனாலும் சாட்சியாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வேத வசனம் தான். ஹல்லேலூயா. ஸோ சின்ன வயசில் எவ்வளோ வசனங்கள் இந்த மனப்பாடம் பண்ண வைக்கிறது அதனால தான். பிள்ளைங்க எவ்வளோ மனசில் வசனத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அது பின்னாட்களில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் புத்திமானாக நடந்து கொள்வாங்க. மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பேச்சில் வித்தியாசம் இருக்கும், நடக்கையில் வித்தியாசம் இருக்கும், அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் வேத வசனத்தை அவங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நல்ல வேத வசனத்தை சின்ன பிள்ளைங்க படிங்க. ஐயோ என்ன நீங்கள் இவ்வளோ வசனம் கொடுக்குறீங்க, கஷ்டமாக இருக்குது, 16 வசனம் படிக்கணுமா, என்னக்கா அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சரியா? ஒரு வீக்கில் 16 வசனம் உங்களுக்கு கொடுக்கல, ஒரு வாரத்தில் 2 வசனம் தான். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்பட்டு தினந்தோறும் வேத வசனத்தை படிங்க, ரெகுலராக பைபிள் வாசிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4வது காரியம், ஒபே எல்டர்ஸ் லைக் ஜோயாஷ். யோவாசை போல பெரியோரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்கள் கூட உறவினர்கள் இருக்கிறாங்கன்னா, உங்கள் மூத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவங்க சொல்கிற அறிவுரையை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அப்பா அம்மா சொல்கிற அட்வைஸை கண்டிப்பாக கேட்கணும். பாஸ்டர் சொல்கிற அட்வைஸை கண்டிப்பாக என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா சொல்ல தான் செய்கிறாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போவேன்ல, 1 வீக் இருந்துட்டு வருவேன். ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் நல்லா ஜாலியாக இருக்கும். செகண்ட் டேலேருந்து அட்வைஸ், அம்மா இப்போமா சொல்கிறீங்க அம்மா, எனக்கும் பிள்ளைங்க பைபிள் வாசிச்சியா, இன்னைக்கு எத்தனை அதிகாரம் வாசிச்சு, எவ்வளோ, அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கம்மா அப்படி சொல்வேன். இன்னைக்கு வரைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்படி தான். என் தம்பி ஃபோன் பண்ணுறான்னா, என்ன ஜார்ஜ் எப்படி இருக்க, பைபிள் வாசிச்சியா, ஜோமணி, அம்மா வேறு ஏதாவது கேளுங்களேன், சாப்பிட்டியான்னு கேளுங்க, நல்ல வேலை எப்படி போச்சு அப்படி கேளுங்க, உடனே பைபிள் வாசிச்சியா ஜோமண்ணியா அப்படி தான் கேட்குறீங்க. ஆமாம், இதுதான் முக்கியம் உனக்கு. ஹல்லேலூயா. பெரியவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வேதத்தில் யோவாஸ் இந்த ராஜாவும் பார்த்தீங்கன்னா எத்தனை வயசுன்னு பாருங்கள். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதா இருந்தான். இவனும் ராஜாவாகும்போது எத்தனை வயசு? 7 வயசு தான். அடுத்த வருஷம் பாருங்க, 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணானா. ஹல்லேலூயா. 2வது வசனம் பாருங்க, 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த யோவாசோட காலத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாரையுமே அழிச்சிட்டாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா, அவங்க ராஜா இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, அவருக்கு விரோதமாக பிளான் பண்ணி அவர் கொண்டுட்டு திரும்ப அவங்க ராஜாவாகுவாங்கள்ல, அதே மாதிரி இங்கே அத்தாலியால் வந்து அரசால ஆரம்பித்தோடனே ராஜாவுக்கு எத்தனை பசங்க இருந்தாங்களோ எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த யோவாசை மட்டும் யோசுபால் அப்படிங்கிறவங்க வந்து பாதுகாத்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு 7 வயசு வரும்போது அவங்கள ராஜாவாக்கி அத்தாலியாவில் கொண்டு ராஜாவாக்குறாங்க. ஸோ இவர் ஃபுல்லாக இப்போ வந்து இந்த ஆசாரியன் யோய்தாவோட கண்ட்ரோலில் இருக்கிறார் யோவாஸ். ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார் தான் வசனம் சொல்கிறது. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதங்க பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஸோ நமக்கு மேலே ஒருத்தங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்மளை வழி நடத்துகிறாங்க, நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்மளை கடிந்து கொள்கிறாங்க, இதை செய்யாத அப்படின்னு நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்மளை நேர் வழியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம பார்க்குறோம். இதே யோய்தாவும் பார்த்தீங்கன்னா எப்படி யோசியா கர்த்தரின் ஆலயத்தில் இருந்த பழுது எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணாரோ,
அதே போல இந்த யோவாசும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை ரொம்ப அறிவா ரொம்ப ஞானமா பார்த்து பார்த்து செஞ்சதா வேதவசனம் சொல்லுது. ஹalleluya. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். ரெஹோபெயாம். சாலமோனுடைய குமாரன் பேர் என்ன? ரெஹோபெயாம். இந்த ரெஹோபெயாம் ராஜாவான உடனே எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, கூடி வந்து அவர்கிட்ட பேச வர்றாங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல பாருங்க. 3வது வசனம். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு டீமாக வந்து ரெகொபெயாம்கிட்ட வந்து பேச வராங்க. சரியா? இவங்களாம் பெரியவங்க. இவங்க வந்து பேச வந்தோடனே 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். உடனே அவங்க எல்லாரும் ஒரு யோசனை சொல்றாங்க. நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுங்க, நல் வார்த்தைகளை பேசுங்க. அப்போ இவங்க எல்லாரும், இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஊழியக்காரராக இருப்பாங்க, நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்லி அந்த அரண்மனையில பெரியவங்களா இருப்பாங்களா முதியோர், அவங்கெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், அதை கேட்டு அதன்படி செஞ்சிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, 8வது வசனம் பாருங்க. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவங்ககிட்ட போய் சொல்றான், இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி வந்து சொல்றாங்க, உங்க தகப்பன் எங்க மேல வந்து பாரத்தை வச்சாரு, நீங்க எங்களுக்கு லெகுவாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மறுமொழியா அவங்களுக்கு சொல்லலாம், அவங்கள நான் திரும்ப வர சொல்லியிருக்கேன், அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லி தான் வயசு பசங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கேட்குறான். கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 13ஆம் வசனம். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களுடைய பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்கிறான். நான் இதை விட ரொம்ப ஹார்டாக இருப்பேன், ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன், நான் உங்களை பயங்கரமாக தண்டிப்பேன், நான் பயங்கரமாக ரூல் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்லு, அப்போ தான் ஜனங்கள் உன்னை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன உடனே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது தான் அவனுக்கு சரியாக இருக்குது. நம்ம நம்ம சின்ன பிள்ளைங்களோட ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறது தான் மந்திரம் அப்படின்னு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததும் மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரி. இந்த நிசியவே பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசின்னு 3 மட்டும் படிக்க சொல்கிறாங்க. அவளுக்கு DZ வரைக்கும் தெரியும், அதையும் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் மிஸ் இதுவரை தான் படிக்க சொன்னாங்க, இவ்வளோ தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சரி அப்படின்னு தோணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜ் போக போக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க, நல்லா பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். வாலிப நாட்கள் வரைக்கும் அப்படி தான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது பெரிய மந்திரமாக அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் உயிரே கொடுப்பாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கவே கூடாது. பெரியவங்களுடைய ஆலோசனைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையை அனுபவித்து வந்தவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நமக்கு சொல்லும் பொழுது அதை அப்படியே கேட்டு நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணோன்னு சொன்னால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இந்த ரெகொபெயாம் ஆனால் அப்படி செய்யலை. அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு பேச்சை கேட்டதுனால அந்த முழு இஸ்ரவேல் தேசமும் 2ஆக உடையுது. முழு இஸ்ரவேல் தேசமும் 2ஆக உடைஞ்சு ஒரு பெரிய பகுதி ரெகொபெயாம் கையில் போயிடுது. சின்ன பகுதி மட்டும்தான் அந்த ரெகொபெயாம் கையில் இருக்குது. ஒரு சின்ன பகுதிக்கு தான் ராஜாவாக இருக்கிறார். பெரிய பகுதியான ஜனங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தனியாகவும் யூதா தனியாகவும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுக்கு செவி கொடுத்தது தான் காரணம். ஹல்லேலூயா. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்கிற அட்வைஸ், டீச்சர்ஸ் சொல்கிற அட்வைஸ், பாஸ்டர்ஸ் சொல்கிற அட்வைஸ், பெரியவங்க ஏதாவது இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ 4 காரியங்களை கற்றுக்கொண்டோம். எல்லாவற்றை காட்டிலும் இன்னொன்று முக்கியமான ஒரு இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவோட அன்பை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அனுபவிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் ஏசப்பா எவ்வளோ நல்லவங்க,
ஏசப்பா எவ்வளோ அன்பானவங்க, ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறவங்களா இருக்கணும். ஹalleluya. ஷேர் காட்ஸ் லவ் லைக் தட் சர்வன்ட் கேர்ள். அந்த சின்ன பொண்ணு, நாகமான் வீட்டில் வேலை பார்த்த அந்த சின்ன பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை நாகமானுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. ஹalleluya. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். இவளுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்க. சின்ன பொண்ணு, சிறு பெண்ணு வசனம் சொல்கிறது. அந்த சின்ன பொண்ணு, அவர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, இவங்க எல்லாம் இந்த சீரியா நாட்டில் உள்ளவங்க எல்லாம் எங்கள் தேசத்தை கைப்பற்றி எங்களை அடிமைகளாக எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து பிரித்து இங்கே அடிமையாக கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் எங்கள் தேசத்தில் ஃப்ரீயாக இருந்தோம், அதனால தான் ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு, குஷ்டரோகம் வந்துருச்சு, நல்லா படட்டும், நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினச்சாலா? இல்லை, என் ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கணும், என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவரால் இந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடியுங்கிறத என்னுடைய எஜமான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவன் வந்து எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போனால் அவருக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஷேர் பண்ணுறா. சுவிசேஷம், இதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. இதான் சுவிசேஷம். நீங்கள் வந்து பாருங்கள், ஜோமனி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், ரொம்ப ரொம்ப நல்லவர், எங்கள் எசப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய வசனங்களை படித்து பெரிய பிரசங்கம் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் சின்னதாக பண்ணுற ஒரு ப்ரேயரு, நீங்கள் சின்னதாக ஷேர் பண்ணுற ஆண்டவருடைய அன்பு, அதுதான் சுவிசேஷம். அது அவங்களோட வாழ்க்கையே மாற்றிவிடும். ஆமென். 15வது வசனம் பாருங்கள். இதில் அவர் நாகமான் அவங்க பேச்சை கேட்டு அப்படியே போகிறாரு. யோர்தான் நதியில் 7 தடவை முங்கின உடனே அவர் குஷ்டரோகம் என்ன ஆயிடுது? சுகமாயிருது. சுகமான உடனே நாகமான் சொல்கிறாரு, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை போல பூமியில் வேறு தேவனே இல்லைங்கிறத நான் இப்போ அறிஞ்சுக்கிட்டேன். அறிந்து கொள்வதற்கு காரணம் யாரு? அந்த சின்ன பொண்ணு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு 17ஆம் வசனத்தில், அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. இதுக்கப்புறம் நான் வேற யாரையும் வணங்க போகிறதே இல்லை. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் தான் மெய்யான தேவன், அவர் தான் உண்மையான தேவன், அவரை தான் நான் தொழுது கொள்ள போகிறேன்னு சொல்லி ஆண்டவரை முழுவதுமையாக அவர் ஏற்றுக்கொள்கிறாரு, தேவனுடைய பிள்ளையாக மாறுறாரு. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக அவனோட குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்ன பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை. என் எஜமான் வந்து அங்கே எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போனால் சுகம் கிடைக்கும். ஆமென். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனையோட பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகளோட பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களாம் ஸ்கூலுக்கு வரும்போது வெளியில் சந்தோஷமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களுக்கு இருக்கும். நீங்கள் சின்னதாக சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அன்பை பற்றி அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க சின்ன வயசுலேயே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கை கொண்டு வரும். ஆமென். ஆமென். ஸோ 5 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாவது, ப்ரே லைக் சாமுவேல், சாமுவேலை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். 2வது, வர்ஷிப் லைக் டேவிட், தாவீதை போல ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். 3வது, ஒபே காட்ஸ் வேர்ட் லைக் யோசியாவை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். 4வது, ஒபே எல்டர்ஸ் லைக் யோவாஸை போல முதியோர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். 5வது, ஷேர் காட்ஸ் லவ் லைக் சர்வன்ட் கேர்ள், அந்த வேலைக்கார சிறு பெண்ணை போல நீங்களும் ஆண்டவருடைய அன்பை ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு நிற்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எங்களுடைய பிள்ளைகள்
பெற்றோர் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் இதே மாதிரி நடத்துங்க ஏசப்பா. என் பிள்ளைகள் நல்லா ஆராதிக்கிறவங்களா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்ல வேத வசனத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும், வேத வசனத்தை வாசிக்கிறவங்களாக இருக்கணும், வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். என் பிள்ளைகளை சாட்சியுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழணும், உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வளரணும், நான் நிறைய வேத வசனங்களை வாசிக்கணும், நிறைய வசனங்களை நான் மனப்பாடம் பண்ணணும், சிறு வயதிலே உமக்கு சாட்சியாக வாழணும், நான் அநேகருக்கு நான் உங்கள் அன்பை பற்றி சொல்லணும் ஏசப்பா. எனக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஆமேன். ஒருவேளை உங்களுக்குள்ளே சின்ன நானே தப்பு பண்ணுறேன், நானே ஒரு காரியத்தையும் கீழ்ப்படுகிறதில்ல, நான் போய் மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அநேக பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூடவே இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கேட்கலாமா? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே நீங்கள் என் கூடவே இருங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக மாற்றுங்க, என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக என்னை மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிறவளாக மாற்றுங்க, என்னை வேதம் வாசிக்கிறவளாக மாற்றுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நிறைய நேரங்களில் நான் கீழ்ப்படியாமல் போயிடுறேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிடறேன் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. நான் செய்யணும்னு விருப்பம் இருந்தாலும் என்னால் செய்ய முடியாமல் போயிடுது. அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. தூய ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைவான